ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் என்னென்ன டாபிக் காமனாக இருக்குது ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஒரு ஹைலைட்டட் பிடிஎஃப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த விஷயம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ப்ரிப்ரேஷனில் இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். யார் ஒருத்தர் இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு குரூப் 1 போஸ்டிங் வாங்குறது இன்னும் பெட்டராக இருக்கும், ஈஸியாக வந்து பண்ண முடியும். காரணம், குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வரவங்க ரெண்டு விஷயம் யோசிக்கிறாங்க. ஒன்று, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஓகே, பட் மெயின்ஸ் எக்ஸாமில் 9 பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது 9 பேப்பரும் புதுசாக இருக்குமா, புதுசாக படிக்கணுமா, அந்த மாதிரி யோசிக்கிறது. இன்னொன்று, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 100 நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 100 நாள் நான் முழுக்க ப்ரிலிம்ஸ் மட்டுமே படிக்கிறேன். அடுத்து கொடுக்க போகிற அந்த 3 மாதத்தில் என்னால் மெயின்ஸை படிக்க முடியுமா, ஃபுல்லாக வந்து முடிச்சிட முடியுமா, இந்த பயம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. பட் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சிலபஸ் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ரிப்ரேஷன் கொண்டு போனீங்கன்னா ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே ஒரு 40-50% மெயின்ஸ்க்கான சிலபஸை முடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஃபார் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு சிலபஸ்லும் என்ன டாப்பிக்லாம் காமனாக இருக்குது, எந்த மாதிரி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். இதுபடி ஃபாலோ பண்ணால் உங்கள் ப்ரிப்பரேஷன் மெயின்ஸுக்கும் பயம் இல்லாமல் கொண்டு போக முடியும். ஓகே, பார்த்துலாமா? அண்ட் குரூப் 1க்கான ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் ஆஃபர் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆஃபர் ப்ரைஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரைட், பார்த்துடலாம். சரிங்க, ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 10 யூனிட் இருக்குது. ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் நம்பர் 7 ஐஎன்எம், யூனிட் நம்பர் 8, 9 மேக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ரைட், இதில் அந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸ்க்கும் மெயின் சிலபஸ்க்கும் என்னென்ன விஷயங்கள் காமனாக வந்திருக்கு இதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபார் இங்கிலீஷ் மீடியம் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியத்துக்கும் இதுக்கான பிடிஎஃப் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு பிடிஎஃப்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைனா டெலகிராமில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள். இந்த சிலபஸ் ஃபஸ்ட்டு மெயின் டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எங்கே கவர் ஆகுது? இந்த டாபிக் யூனிட் நம்பர் 7ல் கவர் ஆகுது. யூனிட் நம்பர் 7 மீன்ஸ் ஐஎன்எம். ஓகே, அப்படி என்ன பண்ணியாகணும்? ஃபஸ்ட்டு விஷயம், ப்ரிலிம்ஸ் சிலபஸில் யூனிட் நம்பர் 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, அந்த விஷயம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சோஷியலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட் நம்பர் 3, யூனிட் நம்பர் 6, அதாவது ஜியாகிரஃபியும் எக்கனாமி இங்கே வந்து கவர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 5, இது யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 8, ஜியாகிரஃபி யூனிட் நம்பர் 3, யூனிட் நம்பர் 1 and 2, யூனிட் நம்பர் 5, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கவர் ஆகிற விஷயங்கள். இது மேலோட்டமாக. ஓகே, இப்போது டெப்த்தாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹைலைட்டிங்கில் எல்லோ கலர் பண்ணிட்டு எல்லாமே டேரெக்டாக இருக்கிற விஷயங்கள், ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு விஷயம். க்ரீன் கலர் விஷயங்கள் இன்டெரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு விஷயம். இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பார்ப்போம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் கல்ச்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இதில் இந்த டாபிக் நான் மார்க் பண்ணியிருக்கல. இந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் டேரெக்டாக படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ப்ளஸ் லீடர்ஸ், தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஆகணும். மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி, நேரு, தாகூர் அண்ட் அப்துல் கலாம் ஆசாத், இந்த எல்லா விஷயங்களும் என்ன பண்ணி ஆகணும்? ப்ரிலிம்ஸ்க்கும் படிச்சு ஆகணும். அடுத்து சில பேர் யோசிக்கலாம், இப்போ இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், சவுத் இந்தியன் ரெபல்லியன், வெள்ளூர் ரெபல்லியன், சிப்பாய் முற்றுகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிலிம்ஸ் சிலபஸில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த வேர்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே படித்தாதான் ஐஎன்எம் கவர் ஆகும். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே இது எல்லாமே ஆட் ஆகி உங்களுக்கு வரப்போகுது. அப்போ இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக கவர் ஆகிற ஒரு விஷயம். ரைட், அடுத்தது இந்த டாபிக் பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்கள் பாலிட்டியில் தான் அதிகமாக வந்து படிப்பீங்க. அதாவது 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியாகணும். இந்த விஷயம் பாலிட்டியில் கவர் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு இந்த டாபிக், இதில் இது மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? இன்டெரக்டாக லிங்க் பண்ண மாதிரி வந்திருக்கும். இது யூனிட் நம்பர் 4ல் கவர் ஆகிற ஒரு விஷயம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ப்ரிலிம்ஸ் சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் உங்களுக்கு கவர் ஆகுது. ரைட், ஸோ தமிழ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் ப்ராப்பராக ஹைலைட் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இதை பிரிண்ட் போட்டு வந்துட்டுனா கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலபஸ் கம்பேர் பண்ணி படித்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் இந்த இடம் வந்திருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ரைட், ஓகே. ஸோ அடுத்த டாபிக் சோஷியல் இஷ்யூஸ். இந்த டாபிக் பாருங்கள். இங்கே அதிகமாக ஜியாகிரஃபிக்கும் எக்கனாமி லிங்க் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ண மாதிரி தான் வந்திருக்கும். ரைட், இதுக்கு சமச்சீர் புத்தகம் நிறைய நீங்கள் வந்து படிப்பீங்க. ஆனால் அந்த டாபிக் எல்லாமே ப்ரிலிம்ஸில் கேள்விகளாக வருமானு கேட்டால் கம்மியாக தான் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் 10th புக்கில் படிப்பீங்க. ஃபர்டிலிட்டி, மார்டாலிட்டி, ரைட், எஜுகேஷன் 12th பார்ட்டியில் வந்து கவர் ஆகுது. பாவர்ட்டி 9th எக்கனாமியில் கவர் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் படிப்பீங்க. ஆனால் அதிகமாக மெயின்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அப்போ இந்த ஒரு சில டாபிக் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ண மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, முடிஞ்சுதா? ரைட், நெக்ஸ்ட்டு எத்திக்ஸ். எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பொறுத்த வரைக்கும் இது பியூர் மெயின்ஸ் டாபிக் தான். புதுசாக கொண்டு வரப்பட்ட சிலபஸ். இதில்
எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ ப்ளிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இதில் வந்து பின்னாக உண்டு. ஏன்னா ப்ளிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஆப்ஷன் மட்டும்தான். ஆனால் மெயின்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் வந்து எழுத போகிறீங்க. பட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் திருக்குறள் படிக்கும் போதே நீங்கள் கொடுத்துருக்க இல்லையா, ஸோ திருக்குறளின் நன்னெறிகள் அப்படின்னா ஒரு 200 குறள் கிட்ட படிப்பீங்க. இந்த 200 குறளுக்கான மீனிங்கை டீட்டெயிலாக படிச்சிடுங்க. சும்மா ஒரு 4 ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து படிக்கணும். எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான எத்திக்ஸை டெப்த்தாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு போகும்போது இன்னும் ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு சிட்டிசன் சார்ட்டர், இது பாலிட்டியில் கவர் ஆகிற விஷயம். அண்ட் ஊழல் சார் சவால்கள் அண்ட் கரப்ஷன், இது உங்களுக்கு ஆன்டி கரப்ஷன் போர்டு இப்போ இடி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, சிபிஐ இருக்குது, ஐடி இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு பாலிட்டியில் கவர் ஆகிற விஷயமா வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டி. இங்கே பாருங்கள், இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் சிலபஸ் ப்ளிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே. மோஸ்ட்டாக நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்கன்னா லட்சுமிகாந்த் படிச்சே ஆகணும். ஏன்னா மெயின் சிலபஸ் அதில் கவர் ஆகுது. தமிழ் மீடியம் பங்களாதேஷ் பப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் வந்து கவர் ஆகுது. இதில் ப்ளிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக அந்த மாதிரி வந்து கிடையாது. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, என்ன டாபிக் பார்த்தோம்? கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் இந்தியா. இங்கே வந்து பார்த்தோமா, இந்த டாபிக் இங்கே இருக்குது பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இங்கே தான் அது கவர் ஆகிற விஷயம். இப்போ பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் இந்த மாதிரி லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து வேறு. ரைட். அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, பாலிட்டியில் ஃபுல் சிலபஸுமே படிக்கிறப்ப மெயின்ஸ்க்கும் ப்ளிம்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி படிங்க. ஒரு விஷயம் இருக்குது, இப்போ ஆர்டிகல் 16 இருக்குது, இல்லை எக்ஸாம்பிள் 44 இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கரண்ட் ஆஃபீஸில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம். யூனிஃபார்ம் சிவில் கோட் டிபிஎஸ்பியில் கவர் ஆகுது. ப்ளிம்ஸ் என்ன பண்ணுவீங்க, டிபிஎஸ்பி ஆர்டிகல் 44 கவர் ஆகுது. அண்ட் இது லிபரல் பிரின்சிபல் வந்து கவர் ஆகும் போது இது மாதிரி படித்தா போதுமானதாக இருக்கும். பட் மெயின்ஸ் போகும்போது யூசிசி அப்படின்னா என்ன விஷயம் இருக்குது, என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் கொண்டு வந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த ஒரு டாப்பிக்கும் ப்ளிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் லிங்க் பண்ணி படித்தா மெயின்ஸ் போகும்போது ப்ளிம்ஸ் கவர் ஆக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை முன்னாடி நீங்கள் முடிச்சு வச்சுருப்பீங்க. பாலிட்டி ஒரு பேப்பர் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி வந்திருக்கும். மெயின்ஸில் ஆன்சர் எப்படி எழுதலாம் நான் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிலபஸை மட்டும் ஒன்றா வந்து வச்சுறீங்க. ஸோ பாலிட்டி முடிச்சாச்சு. ஓகே. ரைட். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த விஷயங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது இன்டெரக்டாக கவர் ஆகிற ஒரு விஷயம். கிராப்பிங் பேட்டர்ன், ஜியாகிரஃபி 10th அக்ரிகல்ச்சரில் வந்து கவர் பண்ணுவீங்க. இந்த இடத்துல சயின்ஸ் பயாலஜியில் வந்து கவர் ஆகுது டைரெக்டாக ஒரு சில விஷயங்கள். ஓகே. ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு இன்டெரக்டாக வந்து பின்னாக இருக்கும். இதில் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண மாதிரி தான் வந்திருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும். ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு தமிழ் சொசைட்டி யூனிட் நம்பர் 8 சிலபஸில் கவர் ஆகிற விஷயங்கள். இது மட்டும் இன்டெரக்டாக இருக்கும், மற்ற எல்லாமே டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழை வந்து பின்னாக பார்த்துருவோம். தமிழ் சொசைட்டி தமிழில் பார்த்தா தான் இன்னும் பெட்டராக வந்திருக்கும்ல. ஓகே. ஸோ பாருங்கள், தமிழ் தோற்றம் வளர்ச்சி ஓலைச்சுவடி ஆவணம். நீங்கள் ஃபிலிம்ஸ் சிலபஸ் பார்த்துருப்பீங்க. யூனிட் நம்பர் 8ல் அக்காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னா கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த விஷயங்கள் இங்கே வந்து பின்னாக கவர் ஆகும். அண்டு தமிழ் சமுதாயம் வணிகம் சங்க காலம் இடைக்காலம் இதுக்கு எல்லாமே 6th புக்கும் நீங்கள் வந்து பின்னாக படிக்கணும். 6th புக்கு 8th புக் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அண்ட் இக்கால தமிழ் பண்பாடு இது இன்டெரக்டாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். ரைட். ஸோ நான் ஸ்பீடாக போகிற காரணம் நான் சிலபஸில் பிடிஎஃப் வந்து கொடுத்துறேன், நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, இது முழுக்க 10th புக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா, இது ஃபுல்லாக வந்து நான் படிக்கணும். ப்ளிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேம் தான். மான்சூன் எல்லாமே ஒன்று தான். பருவக்காற்று வருதா, ப்ளிம்ஸ்க்கும் அதே பருவக்காற்று தான், மெயின்ஸ்க்கும் அதே பருவக்காற்று தான். அதே லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சர் எல்லாமே சேமாக தான் வரப்போகுது. என்ன அங்கே 1 எழுத போகிறீங்க, இங்கே பெருசாக எழுத போகிறீங்க, அது மட்டும் தான். பட் சேம் சிலபஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ரைட். அடுத்து பாருங்கள், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் 4 படிக்கும் போது இது வந்து நாங்கள் படிப்போம். ரைட். பட் இங்கே ப்ளிம்ஸ்க்கு இதை தூக்கிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, மெயின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சோலார் சிஸ்டம் உள்ளே வந்து படிக்கணும். எர்த் அண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எர்த்குவைக் படிக்கணும், ஓஷன் பிளேட் படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே இன்டெரக்டாக வந்து பின்னாக வரும். இங்கே நீங்கள் 11th ஜியாகிரஃபி புக்கு படித்தாலே எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் வெளியே போகணும் அவசியமே கிடையாது. 11th and 12th படித்தா ஜியாகிரஃபிக்கான சிலபஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். ரைட். ஓகே. ஸோ என்விரான்மெண்ட் இங்கே அதிகமாக இன்டெரக்டாக கவர் ஆகிற விஷயம் தான். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்கே பாருங்கள். ஸோ ஜியாகிரஃபி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பேரிடர் காலம் ஒரு சில ஃபேக்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இங்கே அந்த ஒரு 5 பாடம் வந்து கவர் ஆகுது ப்ளிம்ஸில். அந்த 5 பாடம் மட்டும் கவர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் எக்கனாமியில் அதிகமான விஷயங்கள் பாருங்கள். இது எல்லாமே 11th புக்கு 12th புக்கில் நீங்கள் படிக்க போகிறீங்க ப்ளிம்ஸ்க்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, மெயின்ஸ்க்கும் கவர் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே டைரெக்டாக கவர் ஆகிற விஷயங்கள். இது இன்டைரக்ட் WTO. நெக்ஸ்ட் அந்த டாபிக் நான் பேர்லாம் வந்து படிக்கல, நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், தெளிவாக வந்து பார்த்துக்குவோங்க. இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ப்ளிம்ஸ்க்கு டேரெக்டாகவே நீங்கள் படித்தாகணும். மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்டெரக்டாக படித்தா போதுமானதாக வந்திருக்கும். ஓகே. ரைட். தமிழில் வந்து இப்போ நாங்கள் பார்த்துடலாம். ஸோ பொது புவியியல் ஜியாகிரஃபி நம்ம வந்து பார்த்துட்டோமா, இது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியாகணும், முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஸோ எக்கனாமியில் பாருங்கள், இந்த டாபிக் டேரெக்டாக இருக்குது. அந்த WTO உலக வர்த்தக அமைப்பு இன்டெரக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டாபிக் 11th and 12th எக்கனாமிக்ஸ் கவர் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஓகே.
ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி படிக்கணும். இந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சிலபஸ் எல்லாமே நீங்கள் மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ்க்கும் படிச்சிருப்பீங்க. என்ன ஒரு விஷயம், கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுகிற மாதிரி வந்து கொடுக்க போகிறீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 ஆப்ஷன் மட்டும்தான் முடிஞ்சு போயிடும். பட் மெயின்ஸ் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்பிஐ பற்றி படிக்கிறீங்க. இந்த ஆர்பிஐ பற்றி படிக்கும் போது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் வந்து பண்ண போகிறாங்க, இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒன் வேர்டில் படித்தா அது ப்ரிலிம்ஸு, இது 4மே சேர்த்து படித்தா மெயின்ஸ். அவ்வளோதான். அப்போ இந்த ப்ரிலிம் சிலபஸும் மெயின் சிலபஸும் கம்பேர் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 40-50% கவர் பண்ணிட முடியும். லாஸ்ட் இருக்கிற அந்த 3 மாதம் டைம் பீரியட் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இன்னும் ரைட்டிங் ப்ராக்டிஸை பண்ண முடியும். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் வின்னர் சயின்ஸ் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக இன்னும் பெட்டராக எழுதிட்டா பெட்டராக வந்து நாங்கள் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், இதை பார்த்து எடுத்துக்கலாம். பட் கைப்பட எழுதி வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும், ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். சிலபஸ் ப்ராப்பராக டீகோட் பண்ணி எழுதினா மட்டும்தான் குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். எழுதி வச்சுக்கோங்க. சிலபஸ் படிக்காமல் புக்கை மட்டும் படிக்கிறேன், டிஸ்பேட்ச் போடுறேன், இந்த ஒரு வேலைக்கும் ஆகாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரிங்க. அண்ட் குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஜிஎஸ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.